கமிஷனர் ஆஃபீஸ் வந்து கூப்பிடுறாங்க. ஹலோ. சரிங்க சார். ஓகே சார். சரி நான் வந்துடுறேன் சார். சே, எப்போ பார்த்தாலும் அர்ஜென்ட் மீட்டிங் சொல்லி உசுர வாங்குறானுங்க. கோர்ட்டுக்கு வராம போய் அதனால சஞ்சீவ் உள்ள போனா அத்தை சந்தோஷ் கிட்டலாம் அவ பேரு தானே கேடும். அதனால கண்டிப்பா கோர்ட்டுக்கு வந்து சஞ்சீவ வெளியில எடுக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? அப்போ நான் கோர்ட்டுக்கு வர மாட்டேன்னு போய் சொல்லி நம்மள ஏமாத்துறாளா? நம்ம கிட்டே டபுள் கேம் ஆடுறாளா? அப்படி பண்றானா அது எதுக்கு? நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஸ்ரீஜா. அவ நம்ம கிட்டே எட்டப்ப வேலை பார்க்க கூடியவதான். இருந்தாலும் இந்த விஷயத்துல அவளை சந்தேகப்படவும் முடியல, படாம இருக்கவும் முடியல. எனக்கு ஒரே குழப்பமாவே இருக்கே. சரி இரு, அவகிட்டே நான் இதை நேரடியாவே கேட்டுடுறேன். அவ மட்டும் இதுக்கு சரியா பதில் சொல்லாம இருக்கட்டும், அப்புறம் தெரியும் அந்த எட்டப்பனுக்கே அப்ப நான். சொல்லுங்க பார்ட்னர். ஒண்ணும் இல்ல பார்ட்னர், ஒரு சின்ன டவுட். அத கிளியர் பண்ணிக்கலாமே தான் கால் பண்ணேன். கேளுங்க. இல்ல சீதா கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல நான் நாளைக்கு சஞ்சீவ் எப்படியாவது ஜாமீன்ல எடுத்துருவேன்னு சொன்னீங்க. ஆனா எங்க கிட்ட நான் நாளைக்கு கோர்ட்டுக்கே போக மாட்டேன், சஞ்சீவ் ஒரு வாரத்துக்கு உள்ள இருக்கிறது உறுதின்னு சொன்னீங்க. ஆமா. நீங்க கோர்ட்டுக்கு போகாம சஞ்சீவ் உள்ள போனா சீதாவும் சந்தோஷம் உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க? நீங்களே உங்க பேரை வாண்டடா கெடுத்துக்கணுமா? எனக்கு இப்போ சீதா அத்தை கிட்ட நல்ல பேர் எடுக்கிறத விட நிச்சயம் நடக்கணுங்கிறது தான் முக்கியம். ஏன்னா இப்படி லட்டு மாதிரி ஒரு சான்ஸ் திரும்ப எனக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அது மட்டும் இல்லாம நான் கோர்ட்ல கேஸ் நடத்த போய் நின்னா என்ன சஞ்சீவ் பார்த்து அபின்னு நினைச்சுக்க மாட்டான். ஆமா பார்ட்னர், இந்த கதையில இவ்ளோ பெரிய ஓட்டம் இருக்குங்கறத நானே மறந்து போயிட்டேன் பாருங்க. நீங்க எதைத்தான் மறக்கலாம். என்ன சொல்றேன். எனக்கு தெரியும் பார்ட்னர், நீங்க இப்படிதான் ஏதாவது கிரிட்டிக்கலா யோசிப்பீங்கன்னு. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன டவுட், அத கிளியர் பண்ணிக்கலான்னு கேட்டேன். என்ன பார்ட்னர் சந்தேகப்படுறீங்களோ? ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்ல பார்ட்னர், உங்களை போய் நான் சந்தேகப்படுவேனா? சந்தேகப்படணும் பார்ட்னர். நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னா நாம எல்லாரையும் சந்தேகப்படணும். சரி நான் போனை வைக்கிறேன். அவ கண்டிப்பா நாளைக்கு கோர்ட்டுக்கு வர மாட்டா, போதுமா? ஆனா அனு நாம நினைச்சதை விட பயங்கரமான ஆளு. அவகிட்ட நம்ம உஷாரா இல்ல, நாம இப்ப போட்டிருக்கிற ட்ரெஸ் கூட நமக்கு மிஞ்சாது, எல்லாம் போயிடும். சஞ்சீவ விட்டே சொல்லி எவ்வளவு கெஞ்சி பார்த்துட்டேன். ஆனா நாங்க சொல்றது எதுவுமே அவர் காதுல விழல. எனக்கு தெரிஞ்ச எல்லா வழியும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். கடைசியா வர வழி இல்லாம தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். இந்த உதவியை மட்டும் பண்ணுங்க. ஐயோ என்னம்மா இது, முதல்ல எழுந்துரு. நீங்க தான் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அவரை காப்பாத்தணும். எனக்கு இந்த உதவி மட்டும் பண்ணீங்கன்னா நான் உங்களை லைஃப் முழுக்க மறக்க மாட்டேன். உன் நிலைமை என்னன்னு எனக்கு புரியுதுமா. ஆனா நான் சொல்லி கேக்குற ஆளு கிடையாது என்னோட ஹஸ்பண்ட். இருந்தாலும் உனக்காக நான் பேசி பாக்குறேன். சரிம்மா நான் வரேன். என்ன காப்பாத்துறதுக்காக எந்த தப்பும் பண்ணாத நீ இப்படி போலீஸ்ல மாட்டிக்கிட்டே சஞ்சீவ். உடம்புல சின்ன காயம் கூட படாம பார்த்து பார்த்து பக்குவமா வளர்ந்த பணக்கார வீட்டு பையன் நீ. அப்படிப்பட்ட உன்னை அந்த போலீஸ்காரங்க இப்படி ரத்தம் வர வர அடிச்சிட்டாங்களே. அபி அபி
நீ அந்த சஞ்சீவ தானே பாத்துட்டு வர? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அவன் லாக்அப்ல இருக்கிற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். உண்மையை சொல்லுடி, இப்ப நீ சஞ்சீவ தானே பாத்துட்டு வர? ஆமாக்கா, சஞ்சீவ பாத்துட்டு வரன்னு என்கிட்டயே தைரியமா சொல்றியா? உனக்கு இருக்குடி. சஞ்சீவ் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறதுக்கு நான் தாங்க காரணம். என்ன காப்பாத்த போய் தான் அவன் இப்ப போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதக்கா. சஞ்சீவ நான் வெளியே கொண்டு வரணுமா? அனு, நல்லா யோசி. இந்த சான்ஸ கரெக்டா யூஸ் பண்ணு. அவனை கொஞ்ச நாளைக்கு வெளியே வர விடாம பண்ணா சஞ்சீவையும் அபியையும் ஈஸியா உன்னால பிரிச்சிட முடியும். யோசி அனு. சரி, சஞ்சீவ வெளியே கொண்டு வரணும்னா நான் சொல்றத நீ செய்யணும். சஞ்சீவ் வெளியே வரணும்னா நான் அதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். சஞ்சீவ நான் இனிமே பார்க்க மாட்டேன், அவன் கூட பேச மாட்டேன், பழக மாட்டேன்னு எனக்கு நீ சத்தியம் பண்ண. சத்தியம் பண்ணிட்டல்ல, இது போதும். உன்னையும் சஞ்சீவையும் நான் ஈஸியா பிரிச்சிருவேன். தம்பி, இந்தாப்பா சாப்பிடுப்பா. என்னப்பா, அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப மோசமானவன்பா. அவர் சொன்னதை கேட்கலன்னா உன்னை அடிச்சே கொண்டுடுவார். இந்த வாங்கிக்கப்பா. தம்பி, ஐயோ, உனக்கு வெறுவாயில சொன்னா போதாது. ஏண்டா டேய், உனக்கு இன்னும் கொழுப்படங்களையா? எப்படி சாப்பிடாம சாகதான போற? உன்னை நானே அடிச்சு கொண்டுறேன். நிறுத்துங்க சார். ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நாளைக்கு உன்னை கோர்ட்ல சப்மிட் பண்ணும்போது பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். என்ன அக்யூஸ்டுக்கு சப்போர்ட்டா? அப்படியெல்லாம் இல்ல சார். நான் என்ன மக்கா? இவனை சொல்லாமல சொல்றியா? நீ கோர்ட்டுன்னு சொன்னா பயந்து நான் அவனை அடிக்காம விட்டு போறதுக்கு? எனக்கு இருக்கிற கோவத்துக்கு இவன் லாக்அப்லயே செத்தா கூட பரவாயில்ல, நான் பேஸ் பண்ணிக்கிறியா? அதனால அக்யூஸ்டுக்குள்ள ஜால்ரா அடிக்கிற வேலையை விட்டுட்டு மரியாதையா போயிரு, இல்ல அசிங்கமா போயிரும். போயா. அபி, என்னாச்சு? என்ன, ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? ஏன் அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு கத்துன? கண்டதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே படுத்தா இப்படி கெட்ட கனவாதான் வரும். போய் சாமியை கும்பிட்டுட்டு விபூதி வச்சுக்கிட்டு வா, எல்லாம் சரியாயிடும். போமா. தூக்கத்துல அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு கத்துனாளா? யார நினைச்சு கத்திருப்பா? வேற யாரு? கண்டிப்பா சஞ்சீவா நினைச்சுதான் கத்திருப்பா. சஞ்சீவ போலீஸ் அடிக்கிற மாதிரியும் அவன் வலையில கத்துற மாதிரியும் எனக்கு கனவு வருது. அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது.
எனக்காக சஞ்சீவ் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவன் பிறந்ததுல இருந்து அனுபவிக்காத கஷ்டத்தை எல்லாம் நான் அவனுக்கு கொடுத்துட்டேன். எனக்காக சஞ்சீவ் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் நீ ஏதாவது கஷ்டம் கொடுக்கணும்னு நினைச்சேன்னா தயவு செஞ்சு அந்த கஷ்டத்தை எனக்கு கொடு. சஞ்சீவை விட்டுரு. அவன் நாளைக்கு கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடணும். அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்கு நீதான் அவனுக்கு துணை இருக்கணும் கடவுளே. சஞ்சீவ் வெளியே வரணும்னு சாமி கும்பிடுறியா? கனவுல கூட சஞ்சீவ்க்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு பயந்துட்டே இருக்கல்ல. நாளைக்கு கோர்ட்ல நடக்க போற விஷயத்துக்கு அப்புறம் உனக்கு கனவும் வராது, தூக்கமும் வராது. அக்கா, உன் கோட்டை அயன் பண்ணி வண்டியில வச்சிட்டேன். இருக்கா, நான் டிஃபன் எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு சர்வீஸ் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கே. சஞ்சுவை வெளியே கொண்டு வரணுங்கிற ஆசை. அக்கா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. டைம் ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டேன்னா. என்னடி காலையில இருந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க? நிம்மதியா என்ன சாப்பிட கூட விட மாட்டியா? ஏய், என்ன இது சாப்பிடும்போது கூட சண்டை? ஆமா, எல்லாத்தையும் என்கிட்டயே கேளு, உன் பொண்ண கேட்காத. ஏய் ஏ அபி, காலையில இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு கோழி பின்னாடி சுத்துற கோழி குஞ்சு மாதிரி அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்க. என்ன விஷயம்? ஒன்னும் இல்லம்மா, அக்கா கோர்ட்டுக்கு கிளம்புறால, அதான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஏய், நீதான் ஏதாவது பண்ண வள்ளு வள்ளுன்னு எரிஞ்சு விழறால, பின்ன எதுக்கு அவ பின்னாடி சுத்திட்டு இருக்க? உன் வேலையை பாரு. சரிம்மா. ஏன்டா இவன் மேல கைய வச்சன்னு நீ ஆயுஸ் முழுக்க ஜெயில வருத்தப்பட்டு சாவணுடா. சாவுடா, சாவு, சாவுடா, சாவு. நாளைக்கு உன்னை கோர்ட்டு கூட்டு போறேன். அங்க வச்சு என் மேல பொய் கேஸ் போட்டான், என்ன அடிச்சான்னு வாயை திறந்து சொன்ன, உன் மேல இன்னொரு கேஸ் போட்டு உன்னை உள்ள வச்சு அடிச்சு கொண்டுருடா. அக்கா சொல்லு, இன்னைக்கு சஞ்சீவ் கண்டிப்பா வெளியே வந்துருவாருல்ல? ஆனா நீ சொன்ன வார்த்தைய காப்பாத்தணும். சரிக்கா. அக்கா, நானும் கோர்ட்டுக்கு வரட்டுமா? நீ வாதாடி ஜெயிச்சு சஞ்சீவ் ரிலீஸ் ஆகுறத பாக்கணும் போல ஆசையா இருக்கு. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? கோர்ட்ல என்ன கட்டிக்க போற ஒரு வீட்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா உன்னை பாத்துருவாங்க. அவங்க முன்னாடி நீ வந்து நின்னா அவங்க உன்னை பார்த்து உன்னை பத்தி தெரிஞ்சு ஏன் கல்யாணம் நிக்கணும். அதானே உன் ஆசை? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லக்கா. நான் ஒரு ஆசையில கேட்டேன், அவ்வளவுதான். இவ்வளவு பிரச்சனை ஆகும்னா நான் கோர்ட்டுக்கு வரலக்கா. நீ மட்டும் போயிட்டு வா. இப்படி சொன்னா நீ கோர்ட்டுக்கு வரமாட்டேன்னு நான் நம்பிடுவேனா? என்ன முன்னாடி போக சொல்லிட்டு பின்னாடியே கோர்ட்டுக்கு வந்து யாருக்கும் தெரியாம சஞ்சீவ் ரிலீஸ் ஆகிறத ராமரை பாக்குற அணில் மாதிரி ஒளிஞ்சிருந்து பாக்கணும், அதானே? அதெல்லாம் இல்லக்கா. என்னடி இல்ல? உன்னை நம்ப முடியாது. நான் கோர்ட்டுக்கு போகணும்னா நீ கோர்ட்டுக்கு வரமாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. மான் ஓனா என் நம்புற மாதிரிதான் நீ என்ன நம்புறது. நான் கோர்ட்டுக்கு போக போறதே இல்ல. அப்புறம் எப்படி சஞ்சீவ்காக வாதாடி அவனை வெளியே எடுப்பேன்? பீனிக்ஸ் பறவை சூரியன் அடைய நினைக்கிறதும் நீ சஞ்சீவ் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகணும்னு நினைக்கிறதும் ஒண்ணுதான். ரெண்டுமே நடக்காது. சஞ்சீவ் எனக்கு எப்படியாவது ரிலீஸ் ஆயிடணும். நம்மளால கோர்ட்டுக்கு தான் போக முடியல. கோயிலுக்காவது போய் சஞ்சீவ் நல்லபடியா ரிலீஸ் ஆகணும்னு வேண்டிக்குவோம். சொல்லு சந்தோஷ். மேடம், கோர்ட்டுக்கு கிளம்பிட்டீங்களா? ஆம், நான் கிளம்பிட்டேன் சந்தோஷ்.
நீங்க நேரா கோர்ட்டுக்கு கிளம்பி வந்துருங்க, அங்க மீட் பண்ணிக்கலாம். ம் சரிங்க மேடம். சஞ்சீவ் ரொம்ப நல்லவன் தாயே. எனக்கு தெரிஞ்சு அவன் யாருக்கும் எந்த தீங்கும் நினைச்சதே இல்ல. அப்படிப்பட்டவன் ஜெயில போய் கஷ்டப்படுவான்னா அப்புறம் நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நியாயம் இல்லாத விஷயங்கள் தான் இந்த உலகத்துல நடக்கும்னா அப்புறம் நீ எதுக்கு? இந்த கோவில் எதுக்கு? இந்த பூஜை அலங்காரம்லாம் உனக்கு எதுக்கு? கோர்ட்டுக்கு நீங்க வராததுக்கு சீதா கிட்ட என்ன காரணம் சொல்லி சமாளிக்க போறீங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கும் அவங்கள ஹேண்டில் பண்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். அது ஒண்ணும் இல்ல பார்ட்னர். எனக்கும் எங்க ஏரியா எம்எல்ஏக்கும் ஒரு கேஸ்ல பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த எம்எல்ஏவை தூக்கி நான் உள்ள வச்சுட்டேன். அதனால அவங்க ஆளுங்க என் மேல கடுப்புல இருக்கானுங்க. இந்த விஷயம் எங்க வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே எம்எல்ஏ ஆளுங்க நான் நினைச்சு அபிய 2 தடவை கடத்த ட்ரை பண்ணிருக்காங்க. இதுவும் எங்க வீட்ல இருக்கவங்களுக்கு தெரியும். இந்த மேட்டரை யூஸ் பண்ணி சஞ்சீவ் கேஸ் நடக்கும்போது கோர்ட்டுக்கு வராம இருந்துட்டு அதுக்கு காரணமா சீதா அத்தை கிட்ட நான் என்ன சொல்ல போறேன்னா, அதான் இப்ப சொன்னல, ஏற்கனவே எனக்கும் எம்எல்ஏ ஆளுங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைனால எம்எல்ஏ ஆளுங்க இதுக்கு முன்னாடி என்ன 2 தடவை கடத்துறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படியோ நான் 2 தடவை தப்பிச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு நான் கோர்ட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது வழியில எம்எல்ஏ ஆளுங்க என்ன பாத்துட்டாங்க, என்ன ஃபாலோ பண்ணி என்ன கடத்திட்டாங்க. சோ அதுக்கப்புறம் அவங்கள ஏமாத்தி எப்படியோ 3வது முறையா தப்பிச்சு வந்துட்டேன். அதனாலதான் என்னால சரியான டைம்க்கு கோர்ட்டுக்கு வர முடியல, சஞ்சீவ ஜாமீன்ல எடுக்க முடியல. என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல போறேன். பயங்கரமான ஆளு பார்ட்னர் நீங்க. உங்க மேல சந்தேகம் வராத அளவுக்கு பாத்துக்கோங்க. ஓகே சரிங்க பார்ட்னர், நாங்க உடனே கிளம்புறோம். ம். பாருங்க எப்படி அடிச்சிருக்காங்கன்னு. கவலைப்படாத சஞ்சீவ், நாங்க உன்னை இன்னைக்கு கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துருவோம். அதான் வெளியே எடுக்க போறீங்கல்ல, அப்ப பேசிக்கோங்க. இப்ப வழியை விடுங்க. வாடா. ஓம் சக்கரதாரிண்யை நமः, ஓம் பாசதாரிண்யை நமः, ஓம் தனுர்தாரிண்யை நமः, ஓம் மாயாயை நமः, ஓம் மதுமத்யை நமः, ஓம் மங்களாம்பிகை நமः. உன்னை வருத்திக்கிட்டு இந்த அளவுக்கு மனம் உருகி வேண்டிக்கிறேன்னா உன் வேண்டுதல் அந்த தாய் கண்டிப்பா நிறைவேற்றுவாமா. கவலைப்படாதம்மா. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஹெட் கான்ஸ்டபிள் பேசுறேன். சொல்லுங்க சார். அந்த இன்ஸ்பெக்டர் சஞ்சீவை அடிக்கும்போது என் மனசு கேட்கல. அதை நான் வீடியோ எடுத்துட்டேம்மா. அந்த வீடியோல இன்ஸ்பெக்டர் தன்னோட பர்சனல் வெஞ்சன்ஸுக்காகத்தான் சஞ்சீவ் மேல வேணும்னே பொய் கேஸ் போட்டு உள்ளதல்ல ட்ரை பண்றாங்கிறத அவர் வாயாலேயே சொன்ன எவிடன்ஸ் இருக்கு. அந்த எவிடன்ஸ வக்கீல் மூலியமா கோர்ட்டு கொண்டு போனா சஞ்சீவை ஈஸியா வெளியே கொண்டு வந்துடலாம். நான் உன்கிட்ட அந்த எவிடன்ஸ கொடுக்கறேன், அதை நீ உன் வக்கீல்கிட்ட கொடுத்துரு. சரி, இப்ப நீங்க எங்க சார் இருக்கீங்க? நான் உடனே வரேன். நான் இப்ப இங்க ஸ்டேஷன்ல இருக்கேம்மா. நீ இப்ப இங்க வர்றது சரியா இருக்காது. நீ இப்ப எங்க இருக்கன்னு சொல்லு, நானே உன்னை பார்க்க வர்றேன். நான் இப்ப பொன்னியம்மன் கோயில்ல இருக்கேன் சார். சரி, கோயில்ல இருக்கியா? நான் எவிடன்ஸோட அங்க வர்றேன். சரி, ஓகே சார். இத கொண்டு போய் உன் வக்கீல்கிட்ட கொடு, மற்றதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லம்மா. நான் என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும்போது நீங்க தேடி வந்து உதவி பண்ணிருக்கீங்க. நீங்க எனக்கு இப்போ பண்ணிருக்கிறது பெரிய உதவி. இதுக்கு பதிலா நான் என்ன செய்ய போறேனே தெரியல. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இந்த போலீஸ் வேலையில என்னதான் நியாயமா இருந்தாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ சூழ்நிலைக்காக பல பாவங்கள் பண்ண வேண்டியதா இருக்கு. அதான் வாய்ப்பு கிடைக்கும் போது கொஞ்சம் புண்ணியம் தேடிக்கலாம்னு தான் இதை பண்ணேன். நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட எப்படியாவது சஞ்சீவ் பத்தி பேசுனீங்களா? அவரு சஞ்சீவை விட்டுடுறேன்னு ஏதாவது சொன்னாரா? எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும்
நானும் என் குழந்தை மாதிரி தான். வாய் இருந்தும் பேச முடியாம இருக்கேன். நான் சஞ்சீவை விட்டுடுங்க, ஒரு பையன் வாழ்க்கைய தேவையில்லாம அழிச்சிடாதீங்கன்னு எவ்வளவோ சொல்லி கெஞ்சி பார்த்தேன். இந்த மாதிரி அப்பாவிங்களுக்கு நீங்க பண்ற துரோகத்தினாலதான் நம்ம புள்ள வாய் பேச முடியாம பிறந்திருக்குன்னு கூட சொல்லி கெஞ்சி பார்த்தேன். ஆனா அவர் மனசு இறங்குற மாதிரியே தெரியலம்மா. சரிக்கா, நீங்க எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லுமா, என்னால முடிஞ்ச எந்தவித உதவினாலும் நான் உனக்கு பண்றேம்மா. உங்க குழந்தைய கூட்டிட்டு கொஞ்சம் கோர்ட்டுக்கு வந்துடுறீங்களா? அங்க வச்சு உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு தடவை பேசி பாப்போம். சரிம்மா, நான் வந்துடுறேன். சரி, 2 பார்ட்டியும் ஆஜராயிட்டாங்களா? சார் எல்லாரும் வந்துட்டாங்க சார். ஆனா டிஃபென்ஸ் லாயர் அனுராதா மேடம் மட்டும் வரல சார். சீதா, அனுவும் கோர்ட்டுக்கு வரமாட்டா, புள்ளையும் வெளியில வரமாட்டான். வக்கீலாவது உன்னை ஜாமீன்ல எடுப்பாங்கன்னு பார்த்தேன், அதுவும் இல்லையா? சூப்பர். ஒரு வக்கீல கூட ஒழுங்கா பிடிக்க தெரியாத வக்கத்த குடும்பமா உன் குடும்பம். என்னோட மறைக்கிற? எனக்கு தெரிஞ்சு உனக்கு இப்படி ஜாமீன் கிடைக்காது. நீ இன்னைக்கு வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. நீ என் கூட ஸ்டேஷனுக்கு தான் வரணும். அதனால முறைக்கிற வேலை வச்சுக்காத, வெளுத்து விட்டுருவேன். கேஸ் என்ன ஆச்சுன்னு கேட்க போன் பண்றியா? காணாம போன ஜோடியை தேடி அலைற லவ் பேர்ட்ஸ் மாதிரி சஞ்சீவுக்கு என்ன ஆயிருக்குமோ ஏதாயிருக்குமோன்னு நீ நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்கணும். ஏன் அக்கா போன் எடுக்கல? என்னையா ஜட்ஜி, நானே வந்துட்டேன். சரி, ஒரு 10 மினிட்ஸ் பாப்போம். நீங்க என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்குள்ள டிஃபென்ஸ் லாயர் வரலன்னா கேஸை போஸ்ட்போன் பண்ணிடுவேன். இன்னும் மேடத்தை காணோமே. ஜட்ஜ் என்ன சொல்றாரு? அம்மா, ஒரு 10 நிமிஷம் பாப்பாங்களா? அதுக்குள்ள அனு கேஸ்ல ஆஜராகலைன்னா இந்த கேஸை அடுத்த வாரத்துக்கு தள்ளி வச்சிருவாங்களாமா. ஐயோ, அப்ப இன்னைக்கு சஞ்சீவை வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாதா? இல்லம்மா, விட மாட்டாங்க. அனு இன்னைக்கு வரலன்னா சஞ்சீவ் ஜெயில ஒரு வாரத்துக்கு இருந்துதாமா ஆகணும். இன்னும் 10 நிமிஷத்துல சஞ்சீவ் ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம் ஆயிடும். ஆமாமா. குற்றவாளி கூண்டில் நிற்கும் இந்த சஞ்சீவ் நேற்று சரியாக காலை 8 மணிக்கு KK நகரில் இருக்கும் பிரபல கல்லூரியில் அங்கே படிக்கும் மாணவர்களுக்கு சாக்லேட்டில் கஞ்சா வைத்து விற்கும் பொழுது மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரியான திரு செல்லதுரை அவர்களால் கையும் களவுமாக பிடிபட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். அபிராமி, எதுக்குமா என்ன வர சொன்ன? சொல்றேன்க்கா, எங்க அக்கா தான் சஞ்சீவ் கேஸ வாதாட போறாங்க. அவங்க கிட்ட இந்த பென்ட்ரைவை உடனே கொடுத்தாகணும். அதனால நான் போறேன். நீங்க கேஸ் நடக்கிற இடத்துக்கு வந்துருங்க. சரி, விஷயத்தை அப்புறம் பேசிக்கலாம். நீ போ. வாடா செல்லும். ஏய், பாத்துப்பா. ஏய், சஞ்சீவ், என்னாச்சு? உடனே டாக்டர் கூப்பிட்டு என்னன்னு பாருங்க. ஒன்றும் இல்லை சார், நேற்று ஃபுல்லாக சாப்பிடாம இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால பாடி டீக்ரேட் ஆகி மயக்கம் போட்டு கீழே வந்துட்டார் சார். குளுக்கோஸ் போட்டு ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்தா நார்மல் ஆயிடுவார் சார். சரி, முதல்ல அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. ஓகே சார். குற்றவாளி தரப்பில் வழக்கறிஞர் வராத காரணத்தால் இந்த வழக்கை வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன். யுவர் ஆனர், எஸ், லாயர் அனுராதா மேடம் வந்துட்டாங்க. ஐயோ, அனுவா? எங்க அனு வந்துட்டா? ஸ்ரீஜா, அனு வந்துட்டாளா? அதுக்கு தான் வாய்ப்பே இல்லையே. ஒன்னும் புரியலையே. இனிமே சஞ்சீவை காப்பாத்திடுவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இவங்க தான் சஞ்சீவோட அம்மாவா? அப்போ
அக்கா கட்டிக்க போற மாப்பிள்ளையோட தம்பி தான் சஞ்சீவா. அவனை எப்படியாவது முதல்ல வெளியில கொண்டு வந்துருமா? என்ன அக்கான்னு நினைச்சிட்டாங்களே, வாதாட வேற கூப்பிடுறாங்க. என்னால எப்படி சஞ்சீவுக்காக வாதாட முடியும்? என்னமா யோசிக்கிற? நீ வரலனா கேஸ ஒரு வாரம் ஒத்தி வைப்பேன்னு ஜட்ஜ் சொல்லிட்டாரு. அப்படி ஒத்தி வச்சிருந்தா சஞ்சீவ் ஒரு வாரம் ஜெயில இருக்கணும். அங்க பாருமா. என்ன சீதா? அனு வந்துட்டாங்க. நான் பேசிட்டேன். இப்ப வந்தறேன்னு சொன்னா. சரி. இந்தாங்க உங்க கோட். ஜட்ஜ் வெயிட் பண்றாங்க, சீக்கிரமா வாங்க மேடம். வாங்கிக்கோங்க மேடம். ஐயோ, இவ லாயரா? என்ன பண்றது? மா, இது அபிமா. இவ எப்படி இங்க? தெரியலையே. என்னம்மா, ஒரு டிஃபென்ஸ் லாயர் இப்படிதான் லேட்டா வருவீங்களா? சாரி யுவர் ஆனர், இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான எவிடன்ஸ் தேடி போயிருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. என்னம்மா இவ இப்படி சொல்றா? அதாண்டி எனக்கும் புரியல. என்ன எவிடன்ஸா இருக்கும்? அத பத்திலாம் யோசிக்க இப்ப நேரம் கிடையாது. நீ முதல்ல அனுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லு. சரி. சொல்லுங்க பார்ட்னர், கேஸ் போஸ்ட்போன் ஆயிடுச்சா? ஆக விட மாட்டா போல இருக்கே. என்ன சொல்றீங்க? ஓன் தங்கச்சி தான். சஞ்சீவுக்காக நீ வாதாட இங்க வரலன்னு தெரிஞ்சு அவளே கோட்டை மாட்டிக்கிட்டு உன் பேரை சொல்லி வாதாட வந்துட்டா. அது மட்டும் இல்ல அனு, சஞ்சீவ காப்பாத்த அவகிட்ட ஏதோ ஆதாரம் இருக்கா. ஆதாரமா? என்ன வளர்றாங்க? சரி, நான் உடனே அங்க வர, மத்தத அங்க பேசிக்கலாம். முதல்ல அத செய், சீக்கிரம் வா. சஞ்சீவ் மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த கோர்ட் மன்னிச்சு என்கரேஜ் பண்ணவே கூடாது. அதனால சஞ்சீவுக்கு என்டிபி ஆக்ட் 1985 படி உயர்ந்தபட்ச தண்டனையான 7 ஆண்டு சிறை தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். நீங்க தானே சஞ்சீவ் அரெஸ்ட் பண்ணது? ஆமா மேடம். எங்க அரெஸ்ட் பண்ணீங்க? காலேஜ் வாசல்ல மேடம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கஞ்சா சப்ளை பண்ணிட்டு இருந்தாரு மேடம். நீங்க ரவுண்ட்ஸ் போனப்ப உங்க கூட வந்த போலீஸ் யார் யாரு? என் கூட இருந்தது கான்ஸ்டபிள் மணி, மகேஸ்வரி, அர்ச்சனா தான் மேடம். இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன சூப்பர்மேனா? ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, ராஜமானார் சாலை, பொன்னம்பலம் சாலை, 80 ஃபீட் ரோட்ல ரவுண்ட்ஸ் போன நீங்க உங்க ரூட்டுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத காமராஜர் ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஏதோ ஒரு காலேஜுக்குள்ள சஞ்சீவ் கஞ்சா சப்ளை பண்ணது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அது வந்து மேடம், எஃப்ஐஆர் ரிப்போர்ட்ல அப்படிதானே எழுதிருக்கீங்க? ஓ, ஒருவேளை அவசர அவசரமா எஃப்ஐஆர் போட்டதுல அப்படி எழுதிட்டீங்களோ? உங்க ரூட்ல இருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு காலேஜ்ல சஞ்சீவ் கஞ்சா வித்திருக்கிறத நீங்க பாத்திருக்கீங்கன்னா உண்மையிலேயே நீங்க சூப்பர்மேனா தானே இருக்க முடியும். அதான் கேட்டேன். இன்ஸ்பெக்டர் செல்லதுரை சஞ்சீவ் மேல இருந்த முன்விரோதம் காரணமா தன்னோட அதிகாரத்தை தப்பா பயன்படுத்தி அவர் மேல பொய் கேஸ் போட்டிருக்காருன்னு சொல்ல வரேன். இல்ல இல்ல, அவன் கஞ்சா வித்தத நான் பார்த்தேன் யுவர் ஆனர். இன்ஸ்பெக்டர், இது கோர்ட். இங்க நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க தான் பொறுப்பு. சட்டத்துக்கு சாட்சி ரொம்ப முக்கியம் இன்ஸ்பெக்டர்.
இன்ஸ்பெக்டர் முன்விரோதம் காரணமா தான் சஞ்சீவ் அரெஸ்ட் பண்ணாருங்கிறதுக்கான வீடியோ ஆதாரம் இந்த பென்டிரைவ்ல இருக்கு. அந்த பென்டிரைவ் கொடுங்கம்மா. தேங்க்யூ. என்ன இருக்கு அதுல? இதை சிஸ்டத்துல ப்ளே பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் செல்லதுரை ஏதோ ஒரு முன்விரோத காரணமா தான் சஞ்சீவ் அடிச்சு துன்புறுத்தி வேணும்னே அவர் மேல போய் கேஸ் போட்டு அவரை உள்ள தள்ள முயற்சி பண்ணதுக்கான பிரைமரி எவிடன்ஸா இந்த வீடியோ ப்ரூஃப் எடுத்துக்கிட்டு சஞ்சீவ நிரபராதின்னு சொல்லி விடுதலை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிடிக்காத அபிக்கு எப்படி இவ்ளோ டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியும்? போச்சு, எல்லாம் போச்சு. பொதுவா கோர்ட்ல சப்மிட் பண்ற எவிடன்ஸ் ஒரிஜினலான கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸாமின் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் கோர்ட்ல எவிடன்ஸ ப்ரீ சப்மிட் பண்றது. அது தெரியாம கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதே எவிடன்ஸ சப்மிட் பண்றது இந்த கோர்ட் எப்படி பிரைமரி எவிடன்ஸா எடுத்துக்க முடியும்? அனு, நீங்க கொடுத்த ப்ரூஃப் ஒரிஜினலா இல்லையான்னு செக் பண்ணாம பிரைமரி ப்ரூஃபா எடுத்துக்க முடியாது. உங்ககிட்ட சஞ்சீவ் நிரபராதின்னு நிரூபிக்க வேற ஏதாவது வழி இருக்கா? அப்படி இல்லைன்னா ப்ரூஃப் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஹியரிங்ல தான் ஜட்ஜ்மெண்ட் சொல்ல முடியும். சரி யுவர் ஆனர், நான் இன்ஸ்பெக்டர் வைஃப் குழந்தை கிட்ட விசாரிக்கணும். அவங்களுக்கு இந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? வெயிட் பண்ணி பாருங்க சார். என் ஒய்ஃபும் குழந்தையும் வீட்ல இருக்காங்க, நீங்க எப்படி விசாரிக்க முடியும்? அங்க பாருங்க. எங்க வேணாங்க, பொய் சத்தியம் பண்ணி நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போதுங்க. ப்ளீஸ்ங்க. இவ்வளவு நாள் பணத்துக்காக நீங்க மத்தவங்களுக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணீங்க. இன்னைக்கு அந்த கெடுதலை நம்ம குழந்தைக்கு பண்ணிடாதீங்க. அந்த பிஞ்சு முகத்தை பாருங்க. நீங்களே நம்ம குழந்தைக்கு துரோகம் பண்ணிடாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ்ங்க. யோசிச்சு பாருங்க. எங்க வேண்டாங்க, பொய் சத்தியம் பண்ணாதீங்க. குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுங்க. ஐயோ, என்ன சொன்னா கேளுங்க. வேண்டாங்க. இல்ல, என் குழந்தை மேல பண்ண மாட்டேன். சரிடா, டாடியை மன்னிச்சிரு. என்ன அடிச்சாங்கிற ஒரே காரணத்துக்காக சஞ்சீவ் மேல போய் கேஸ் போட்டு நான் தான் உள்ள தள்ளினேன். எந்த தப்பும் பண்ணாத சஞ்சீவ கஞ்சா கேஸ் போட்டு அவன் லைஃப் முழுக்க ஜெயில இருக்கணும்னு நினைச்சேன். என்ன மன்னிச்சிருங்க மேடம். சஞ்சீவ் எந்த தப்பும் பண்ணல. எல்லா தப்பும் பண்ணது நான் தான். இன்ஸ்பெக்டர் அனுவுக்கு தான் நன்றி சொல்லணும். சஞ்சீவ் கஞ்சா வித்ததற்கான போதிய ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் இந்த கோர்ட் அவரை எந்த நிபந்தனையுமின்றி விடுதலை செய்கிறது.
ரொம்ப நல்லா ஆர்கியூ பண்ணம்மா. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் நிறைய கேஸ பார்த்திருக்கேன். ஆனா எல்லா கேஸ்லயும் தீர்ப்பப்ப அவங்க பழைய பகை முடிஞ்சு அவங்களுக்குள்ள புது பகை உண்டாயிரும். ஆனா இந்த கேஸ்ல மட்டும்தான் தீர்ப்பால ஒருத்தர் திருந்தி இருக்காரு. அதுக்கு நீங்க தான் காரணம். கீப் இட் அப். வாமா போய் சஞ்சீவ பார்க்கலாம். என்னம்மா? இல்ல நீங்க போய் சஞ்சீவ பாருங்க. எனக்கு இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் பாக்கி இருக்கு. அதை முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்து பாக்குறேன். சரிம்மா. இந்த கேஸ் சம்பந்தமா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கா, அதை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறேன்னு சொல்லிருக்கா. கான்ஸ்டபிள் சொல்லுங்க சார். நாங்க சஞ்சீவை கூட்டு போலாமா? சார் கொஞ்ச நேரம் இருங்க சார். ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்துட்டோம். அது வந்தது நீங்க இவரை கூட்டு போயிடலாம். சரி டாக்டர், எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 10 மினிட்ஸ் குளுக்கோஸ் ஏறிடும் சார். குளுக்கோஸ் ஏறி முடிஞ்சோட நீங்க கூட்டு போலாம் நார்மலா. சரிங்க டாக்டர். ஆனா அவ எப்படி கரெக்டா விட்னஸோட கோர்ட்டுக்கு வந்தா? அதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் அபி சஞ்சீவ் மேல வச்சிருக்கிற லவ். அதான் சஞ்சீவுக்கு ஒரு ஆபத்துன உடனே அதுல இருந்து அவனை காப்பாத்துறதுக்காக கரெக்டா அவளை அங்க கொண்டு வந்து விட்டுருக்கு. அபிய நாம குறைச்சு எடை போட்டுட்டோம். அவ ஸ்கூல கூட தாண்டாத மக்குன்னு நினைச்சு அசால்ட்டா இருந்துட்டோம். ஆனா ப்ரொஃபஷனல் லாயர் மாதிரி வாதாடி சஞ்சீவை ஈஸியா வெளியில எடுத்துட்டா. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அம்மா அத்தை கிட்ட போய் எனக்கு சஞ்சீவ கல்யாணம் பண்றத பத்தி பேசணும். நான் போய் பேசினா சீதா எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துப்பா? அவதான் அந்த அபியை கண்டுபிடிக்க தெரு தெருவா கொரியர்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காளே. ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்க வைக்கணும். எப்படி? நீ மாமா கிட்ட பிரச்சனை பண்ணா மாமாவை வச்சு அத்தையை எப்படியாவது கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கலாம். நான் சொன்னாலும் எங்க அண்ணன் கேட்க மாட்டாரடி. சுருக்கமா சொன்னா எங்க அண்ணன் ஒரு பொண்டாட்டி தாசன். சீதா சொல்றதா எப்பவும் அவருக்கு வேத வாக்கு. நீ சொல்றது வேலைக்காகும்னு எனக்கு தோணல. அதெல்லாம் மாமா கிட்ட பேசுறபடி பேசினா எல்லாம் வேலைக்காகும். சிங்கத்துக்கு எப்பவும் மாட்டு மந்தையில ஒரு மாட்டை அடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஆனா தனியா போற மாட்டை அடிக்கிறது கஷ்டமே கிடையாது. என்ன சொல்றீங்க பார்ட்னர்? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு என்னதான் புரிஞ்சிருக்கு? நீ ஒரு காமெடி பீஸ். என் தலையெழுத்து உன் கூட எல்லாம் சேர்ந்து குப்பை கொட்ட வேண்டியது இருக்கு. சஞ்சீவ் அபிய லவ் பண்றான். அதோட அவன் அம்மா புள்ள வேற. சீதா பேச்ச மீறவே மாட்டான். அவ எப்படி அம்மாவை எடுத்துக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்குவான்? சஞ்சீவ் ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. என்ன பார்ட்னர் சொல்றீங்க? சூப்பர் பார்ட்னர். இப்ப நான் சொன்னதை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணிட்டா போதும். ஸ்ரீஜா சஞ்சீவ் கல்யாணத்தை ஈஸியா நடத்திடலாம். அபியாலையும் அவள் லவ்வாலையும் அதை தடுக்கவே முடியாது. சஞ்சீவ், என்னதான்ப்பா நடந்துச்சு? பள்ளி தலையில விழுந்தா அவங்க பிடிச்சவங்களுக்கு ஆபத்து வரும்னு சொல்லுவாங்கப்பா. இல்ல நான் அங்கதான் வந்துட்டு
இதாம்மா நடந்துச்சு. இவ்ளோ நாளா எதுக்கு ஜெயிலுக்கு போனேன்னு நான் வருத்தப்பட்டேன்டா. ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்த நீ ஜெயிலுக்கு போயிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு சஞ்சீவ். அந்த பொண்ணை பத்தி சஞ்சீவ் வாயால கேட்டு தெரிஞ்சுக்க முடியுதே தவிர அந்த பொண்ணை நம்மளால பார்க்கவே முடியல. அதான்டா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஆரம்பிச்சிட்டா. இவளுக்கு வேற வேலையே கிடையாது. எந்த டாபிக் ஆரம்பிச்சாலும் உடனே அந்த பொண்ணை பார்க்கணும்னு ஆரம்பிச்சிருவா. நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்கம்மா. நான் அந்த பொண்ணை கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு கூட்டு வரேம்மா. என்னம்மா இவன் இப்படி சொல்றான்? அபிய கூட்டிட்டு வந்துருவானா? கிழிச்சான். இதத்தானே ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே இவன் கூட்டிட்டு வரணும்னு நினைச்சாலும் நம்ம விட்டுருவோமா? சீதாவால அபிய என்னைக்குமே பார்க்க முடியாது. நான் பார்க்கவும் விட மாட்டேன். நீ ஏங்கா கோர்ட்டுக்கு வரல? அது மினிஸ்டர் ஆளுங்க என்ன கோர்ட்டுக்கு போற வழியில கடத்திட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு கோர்ட்டுக்கு வந்தேன். வந்து பார்த்தா நீ வாதாடிட்டு இருந்த. அதான் அப்படியே விட்டுட்டேன். அக்கா, என்ன மினிஸ்டர் ஆளுங்க உன்னை கடத்தினாங்கன்னு நீ சொன்னது போய். உனக்கு நான் சஞ்சீவ் கூட பேசுறது பழகிறது பிடிக்கல. அதனால எங்களை பிரிக்க நினைச்சு சஞ்சீவ ஜெயில வைக்க முடிவு பண்ணிருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீயே அதையாவது கற்பனை பண்ணிட்டு பேசிட்டு இருக்காத. நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படிதான்க்கா தோணுது. நீ வேணும்னு தான் அதை பண்ணிருக்க. இப்ப எனக்கு தெரிய வேண்டியது ஒண்ணுதான். ஏன் அப்படி பண்ண? நான் ஒண்ணும் பண்ணல. நீ தான்க்கா பண்ண. ஆமாண்டி, நான் தான் பண்ண. உன்னையும் சஞ்சீவியும் நான் பிரிக்க நினைச்சேன். அது அவன் ஜெயிலுக்கு போனாதான் நடக்கும். அதான் வேணும்னே கோர்ட்டுக்கு வராம இருந்தேன். எனக்கு மேல டவுட் வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் டவுட்டாவே இருக்கணும், உண்மையா இருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டே வந்தேன்க்கா. ஆனா இப்படி பண்ணிட்டியே. நீ ஏன்க்கா எங்களை பிரிக்கணும்னு நினைக்கிற? ஏன்னா நீ லவ் பண்றியே சஞ்சீவ், அவன் சந்தோஷோட தம்பி. அவனை நீ மேரேஜ் பண்ணா நான் போற வீட்டுக்கு நீயும் மருமகளா வருவ. என்னைக்கும் என்னோட லெவலுக்கு நீ வர முடியாது. வரவும் விட மாட்டேன். அக்கா, நீ என்னதான் என்கிட்ட சிடு சிடுன்னு இருந்தாலும் உள்ளுக்குள்ள என் மேல பாசம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா எப்போ நீ இந்த அளவுக்கு வந்துட்டியோ இனி நானும் சும்மா இருக்க போறதில்ல. சஞ்சீவ நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன். நீ போற அதே வீட்டுக்கு நானும் மருமகளா வரதான் போறேன். அதுக்காக நான் உன்ன மாதிரியெல்லாம் நடந்துக்க மாட்டேன். ஹேய், என்னடி விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க? என் மானத்தை காப்பாத்தின சஞ்சீவையும் யாருக்காகவும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. இந்தாங்கண்ணே, இத வாங்கிக்கோங்க. சிந்தாமணி, எதுக்கு தட்டை வாங்கணும்? அண்ணே, நீ வாங்கண்ணே. இப்ப எதுக்கு இந்த தட்டை வாங்கணும்னு சொல்ல போறியா இல்லையா? அண்ணே, நீ தட்டை வாங்கண்ணே. நாங்க தான் எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்கோம்ல, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்ற. இத பாரு, என்ன விஷயம் சொன்னாதான் நான் தட்டா வாங்குவேன். சொல்லு. என் பொண்ணுக்கு சஞ்சீவ மாப்பிள்ள கேட்டு இந்த தட்டை கொடுக்கறேன், வாங்கிக்கோண்ணே.
பாரா அம்மா ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. சஞ்சீவ் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணும்போது அவனுக்கு எப்படி ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? சஞ்சீவ் அந்த பொண்ணை லவ் பண்றான்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பொண்ணு எப்படி இருப்பா, அவ கொலை என்ன, அவ கோத்திரம் என்ன, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இப்படி எதுவுமே தெரியாத பொண்ணை தேடி அலைஞ்சு வீட்டுக்குள்ள கொண்டு வந்துருவீங்க. ஏன் பொண்ணை முச்சந்தில நிக்க வைக்க பாக்குறீங்களா? நாங்க அந்த பொண்ணை தேடுற விஷயம் உனக்கு ஆரம்பத்திலே தெரியும்ல. உனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னா அப்பவே சொல்லிருக்கலாமே. திடீர்னு இப்படி வந்து சொன்னா எப்படி? இதே கேள்வியை நான் கேட்டா சஞ்சீவுக்கு ஸ்ரீஜா, ஸ்ரீஜாவுக்கு சஞ்சீவ்னு சின்ன வயசுலயே முடிவு பண்ணது தானே? சிந்தாமணி, அதெல்லாம் அப்பா எடுத்த முடிவு. அதெல்லாம் வச்சு இப்ப பேச முடியாதுமா. பெரியவங்க விருப்பத்துக்காக சேர்ந்து வாழப்போற சின்ன பசங்க விருப்பத்தை தடுக்க முடியுமா? சும்மா ஏதாவது சாக்கு போக்கு சொல்லாதானே. உன் மகனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்லைன்னா அத நேரடியா சொல்லிடு. நாங்க 2 பேரும் இங்க இருந்து இப்பவே போயிடுறோம். சும்மா அதை விட்டுட்டு. சிந்தாமணி, சச்சே, நான் அப்படிலாம் சொல்லல. என்ன அப்படிலாம் சொல்லல? அப்பா அவர் விருப்பத்தை சொன்னாருன்னு அத நம்பி என் பொண்ணு 20 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கா. இப்ப நீ அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? அத்தை, சும்மா தாத்தா விருப்பத்தை ஒரு காரணமா சொல்லி பிரச்சனை பண்ணாதீங்க. சஞ்சீவை கல்யாணம் பண்ண உங்க பொண்ணுக்கு மட்டும் விருப்பம் இருந்தா போதுமா? சஞ்சீவுக்கு விருப்பம் இருக்க வேணாமா? எனக்கு தெரிஞ்சு சஞ்சீவ் அந்த டெய்லர் தான் விரும்புறான். சஞ்சீவ் டெய்லரை விரும்புறானா? அவனை சொல்ல சொல்லு. நீ ஏன்டா சொல்ற? டெய்லரை நீ லவ் பண்றியா இல்லையா? அவங்களுக்கு கேக்குற மாதிரி சொல்லு. சொல்லு சஞ்சீவ், ஏன் அமைதியா இருக்க? சொல்லு. சும்மா எதுக்கு அவனை தொந்தரவு பண்ணி கேக்குறீங்க? அவனுக்கு விருப்பம் இருந்திருந்தா அவனே சொல்லிருப்பான்ல. சொல்லு சஞ்சீவ், சொல்லு சஞ்சீவ்னு உங்க விருப்பத்தை அவன் மேல திணிக்காதீங்க. ஆமா, நான் டெய்லரை லவ் பண்றேன். என்ன சொன்ன? நான் டெய்லரை லவ் பண்றேன்னு சொன்னேன். இப்ப போதுமா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்துறீங்கல்ல. மரியாதை இல்லாத இந்த வீட்ல எனக்கும் என் பொண்ணுக்கு என்ன வேலை? ஸ்ரீஜா, வாடி போலாம். சிந்தாமணி, சிந்தாமணி நில்லு. எதுக்கு நான் என்ன தடுக்கிற? நான் போறேன். நீ இப்ப வீட்டை விட்டு போறதுனால என்ன ஆயிடுப்போது? சஞ்சீவ் மட்டும் ஸ்ரீஜாவை பிடிச்சிருக்குன்னு சொன்னான்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். அவன் தான் இந்த டெய்லர் பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம என்னமா பண்ண முடியும்? இத பாரு, பெத்தவங்களா இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேல பிள்ளைங்க விஷயத்த தலையிட முடியாது. அதை புரிஞ்சுக்க சிந்தாமணி. ஒருத்தர் ஆசைப்பட்டா மட்டும் லவ்ல ஜெயிக்க முடியுமா? 2 பேரும் ஆசைப்படணும்ல. சஞ்சீவுக்கு என் மேல விருப்பம் இல்லாதப்போ இத பத்தி பேசி பிரயோஜனமே இல்ல. வாமா, வா. பால்ல தேன் கரையிற மாதிரி நீ மெல்ல மெல்ல எனக்குள்ள இறங்கிட்ட. வீட்ல சொல்லாம எங்க தெருவையே தாண்டாதன்னா எப்படி தைரியமா கோர்ட்ல ஏறி வாதாடி உன்னை வெளியே எடுத்தனே தெரியல. எங்க அக்கா கோர்ட்டுக்கு வரல, நீ ஜெயிலுக்கு போக போறன்னு சொன்னப்ப எனக்கு ஏன் அவ்வளவு கோவம் வந்துச்சு? இது வரைக்கும் எங்க அக்காவை எதிர்த்தே பேசாதனா எப்படி அக்கா கிட்ட நீதான் வேணும்னு சொன்ன? இது எல்லாத்துக்கும் நான் உன்னை லவ் பண்றதுதான் காரணமா? ஆமா, நான் டெய்லரை லவ் பண்றேன். நான் உன்னை லவ் பண்றேனா டெய்லர்? அதனால தான் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகும்போது எனக்கு கஷ்டமா இருந்துச்சா? எங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நான் உன்னை லவ் பண்றேன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா எனக்கு மட்டும் தெரியல பாரு. டெய்லர், உனக்கு 100 இயர்ஸ். நான் உனக்கு இப்பதான் கால் பண்ணலாம்னு நினைச்சேன். அதிசயமா இருக்கு. அதுக்குள்ள நீ எனக்கு கால் பண்ணிட்ட. நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறோம்ல.
அப்படி யோசிப்போன்னு நினைச்சுதான் நானும் உனக்கு கால் பண்ணேன். டெய்லர், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முக்கியமான விஷயமா? நானும் தான். பாரு, மறுபடியும் நீ நானும் ஒரே மாதிரி யோசிச்சிருக்கோம். பொண்ணுங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நீயே சொல்லு. சீக்கிரம் சொல்லு டெய்லர். சொல்லு. சொல்லு. இல்ல, சொல்லணும் தான் ஆசை. ஆனா என்னால இப்ப சொல்ல முடியல. நாளைக்கு எப்பவும் மீட் பண்ற கோயிலுக்கு வா, நேர்ல சொல்றேன். நானும் சொல்லணும்னு நினைச்சேன். என்னமோ தெரியல, நீ சொன்னதுக்கு அப்புறம் இத போன்ல சொல்றதை விட நேர்ல சொன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. அதனால நீ வெயிட் பண்ணு, நான் நாளைக்கு சொல்றேன். சரி சஞ்சீவ், நான் போனை வைக்கிறேன். என்னம்மா? என்னடி என்ன? அதான் நாளைக்கு சொல்றேன். அபி, என்ன இன்னைக்கு அபி ரொம்ப சந்தோஷமா இருக்கா? சொல்லு பார்ட்னர். அனு, நீ சொன்ன மாதிரி வீட்ல பெரிய பிரச்சனை பண்ணி சண்டைய பெருசாக்கியாச்சு. சஞ்சீவ் எல்லாரும் முன்னாடியும் நாம எதிர்பார்த்த மாதிரியே அபிய லவ் பண்றேன்னு சொல்லிட்டான். சூப்பர். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சஞ்சீவ் அபி கூட போன்ல பேசிட்டு இருந்தான். நான் கேட்ட வரைக்கும் நாளைக்கு அவன் அபிய மீட் பண்ண போறான். தெரியும். சஞ்சீவ் அபி கிட்ட லவ் சொல்லணும்னு நினைச்சிருப்பான். அபி சஞ்சீவ் கிட்ட லவ் சொல்லணும்னு நினைச்சிருப்பா. எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேரும் நாளைக்கு அதுக்காக தான் மீட் பண்ணிக்கணும். அடுத்து என்ன பண்ண போற? ஒன்னும் பண்ண வேண்டாம். அவங்க ரெண்டு பேரும் லவ் சொல்லிக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சஞ்சீவை ஏன் கூட சேர்த்து வைப்பீங்கன்னு பார்த்தா கடைசியில அபிய அவன் கூட சேர்த்து வைக்கிறீங்க. எது எப்படி நடந்தாலும் சஞ்சீவ் தான் உன் கழுத்துல தாலி கட்டுவான். அதுக்கு நான் பொறுப்பு. சரி. சஞ்சீவ், சஞ்சீவ், நீ எழுந்து காஃபி குடிச்சுக்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. Silent, silent, silent.
சஞ்சீவ் ஊரு ஊராக போகும் மேகம் யாருக்கு சொந்தம் நூறு நூறாக ஆசை சேரும் இடமாறி சேரும் இது நிழலோட பேசும் நிஜமான பாசம் என்ன புது ஆஃப் சாரி? அம்மா எடுத்து கொடுத்தாங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆனா இருந்தாலும் மல்டி கலர் ஆஃப் சாரியில அதுக்கு மேட்சா பிளவுஸ் போட்டு நெத்தில சின்னதா ஒரு ஸ்டிக்கர் போட்டு வச்சு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு வந்தேன்னா பார்க்க அப்படியே தேவதை மாதிரி இருப்ப. என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு? ஒரு முக்கியமான விஷயம் அதான். சொல்லும் போதே முகம் அவ்வளவு பிரகாசமா இருக்கு. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அத வந்து சொல்றேம்மா. ஏய், காஃபியாவது குடிச்சிட்டு போ. பாயாசமே பண்ணி வை, வந்து சாப்பிடுறேன்.